ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு கணிதம் 3ஆம் பருவம் 3வது பாடம் பார்த்திங்கன்னா இயற்கணிதம் பயிற்சி 3.2ல் 2வதுல இருக்கிறது 4 கொஷினுக்கு ஆன்சர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு பாருங்கள், சரியா தவறா என கூறுக. நம்ம சரியா தவறா அந்த கூற்றுன்னு நம்ம எழுதணும். அப்போ பாருங்கள், அதில் ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள், நேரிய அசமன்பாடுகளுக்கு அதிகபட்சமாக ஒரே ஒரு தீர்வு மட்டுமே இருக்க முடியும். நேரிய அசமன்பாடுனா அதுக்கு ஒன்று தான் தீர்வு இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போது இது அவங்க சொல்லியிருக்கிறது தவறு. பல தீர்வுகள் இருக்கலாம் அதுக்கு. அப்போது இது தவறு. அதுக்கப்புறம் 2வது கொஷின் பாருங்கள், எக்ஸ் ஒரு முழுவாக இருக்கும்போது எக்ஸ் <= 0 தீர்வுகள் -1 -2 ஆகும்னு சொல்கிறோம். எக்ஸ் முழுனா முழுக்கல்ல பார்த்திங்கன்னா 0 கூட வரும். அப்போ <= சொல்லியிருக்கிறதுனால இதில் 0 கூட வரும். ஆனால் இத்தீர்வுகளில் இங்கே 0ன்னு சொல்லலை அவங்க. அப்போது இந்த கூற்று கூட தவறு. அதுக்கப்புறம் 3வது கொஷின் பாருங்கள், எக்ஸ் ஒரு முழுவாக இருக்கும்போது -3 x -1 என்னும் அசமன்பாட்டை தீர்வுகளை எண்கோட்டில் குறிக்க இயலாது. ஆமாம், ஏன்னா இதுவும் -3 இதுவும் -1. இங்கே நடுவில் பார்த்தீங்கன்னா -2ன்னு வரும். அப்போது லெஸ்தன்னா இது மட்டும்தான் வரும். அதனால எண்கோட்டில் குறிக்க இயலாதுன்னு சொல்கிறாங்க. அப்போது இது சரி. அதுக்கப்புறம் பாருங்கள், 4வது கொஷின், எக்ஸு -y என்னும் அசமன்பாட்டை -y s என்னுமாறு எழுதலாம்னு சொல்லுங்க. அப்போ இது தவறு. இது எப்படி எழுதலான்னா, இது ன்னு வரும், -y xன்னு வரும். இந்த மாதிரி எழுதியிருந்தால் தான் கரெக்டாக. ஆனால் இங்கே xன்னு சொல்லியிருக்கறதுனால இது தவறு. அப்போ இந்த கூற்று பார்த்திங்கன்னா தவறு. அவ்வளோதான், புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர்.